ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிரான சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தால் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ் பிரபாகர், தற்போது யார் யார் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்கள் வருகிற 21ஆம் தேதி விசாரணைக்கு வருகின்றன? கார்த்திகேயன், அதாவது ராஜசேகரன், ஜே.கே. ரித்தீஷ் மற்றும் வீர விளையாட்டுகள் மீட்பு கழகம் ஆகிய 3 தனிநபர்கள் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்கள் வரும் 21ஆம் தேதி 1:55 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ், கோபால கவுடா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த சீராய்வு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் மூவருமே தனிநபர்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த அந்த தீர்ப்பில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதற்கும் மற்ற காளைகளை வைத்து செய்யக்கூடிய போட்டி என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்களை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் ஜல்லிக்கட்டு போட்டியையும் ஒரு காளைகளை வதைக்கக்கூடிய மற்றொரு போட்டி போலே கருதி தடை விதித்திருக்கிறது. இது மற்ற போட்டிகளில் இருந்து எவ்வாறு முழுவதும் வித்தியாசமான ஒரு போட்டி, இதில் விலங்குகளுக்கு எந்த வகையிலும் வதைகள் கிடையாது என்பதையெல்லாம் விஷயங்களை சொல்லப்பட்டிருந்தும் அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சீராய்வு செய்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் இது போன்ற ஒரு சீராய்வு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். தமிழக அரசினுடைய சீராய்வு மனுக்களுக்கு முன்பாகவே இந்த வழக்கில் தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகே, ஏற்கனவே தொடர்ந்த சீராய்வு மனு நிலுவையில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தங்களையும் வாதியாக சேர்த்துக் கொள்ளலாம் என தமிழக சார்பில் ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு உள்ளதா? கண்டிப்பாக கார்த்திகேயன், அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனெனில் ஒரு வழக்கை பொறுத்தவரைக்கும் அந்த வழக்கில் பதில் மனுதாரராக இருக்கக்கூடிய ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அவர்களுடைய வழக்கு தான் முதலாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இதற்கு பின்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு தனிநபர்களுடைய வழக்கில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது தமிழக அரசினுடைய சார்பிலிருந்து தங்களுடைய மறுசீராய்வு மனு அல்லது சீராய்வு மனு எதற்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பது குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்படும். நமக்கு தெரிந்த வரையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிற்கு முன்பாக நாளைய தினம் கூட தமிழக அரசினுடைய சீராய்வு மனு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் கடந்த வாரம் தாக்கல் செய்த தனிநபர்களுடைய வழக்கு முன்பாக விசாரணைக்கு வரும் பொழுது தமிழக அரசினுடைய வழக்கு முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய விதி. எனவே அதன் அடிப்படையில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் தற்போது அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகேயன், மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே அறிவிக்கை போட்ட விவகாரத்தில் தங்களுக்கு பின்னடைவு, எனவே அவசர சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என மத்திய அமைச்சர்கள் சொல்லி வருகிறார்கள். அதே போன்று மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவர்கள் மாநில அரசு பக்கமாக அந்த விஷயத்தை திருப்பி இருக்கிறார்கள். அரசுகளுடைய பங்களிப்பு இதில் என்னவாக இருக்கும் இனிமேல்? கார்த்திகேயன், மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தற்பொழுது வெளியிட்ட அந்த அறிவிக்கை என்பது ரத்து செய்யப்படாமல் உச்சநீதிமன்றத்தால் இடைக்கால தடை மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தங்களுடைய அந்த அறிவிக்கை செல்லும் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது. அதற்கான பணிகளும் அதற்கான சட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களையும் மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. ஆனாலும் கூட தமிழக அரசினுடைய மறுசீராய்வு மனுக்கள் மற்றும் தற்பொழுது தனிநபர்களுடைய மறுசீராய்வு மனுக்கள் ஆகியவற்றை பொறுத்தவரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மத்திய அரசு என்பது ஒரு சார்பான ஒரு அரசாக இருக்கிறது. அவர்களுடைய பதில் என்பது ஜல்லிக்கட்டு போட்டி மற்ற போட்டிகளில் இருந்து முழுவதுமாக வித்தியாசமான ஒரு விஷயம், அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் விலங்குகள் நல வாரியத்தினுடைய அறிக்கையும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விலங்குகள் வதை என்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எனவே அந்த அறிக்கையை மத்திய அரசு எதிர்காலத்தில் அதற்கு எதிராக ஏதேனும் விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு முனையும் என்பதுதான் மத்திய அரசினுடைய வட்டாரங்களுடைய தகவலாக இருக்கிறது. ஆனாலும் இந்த சூழலில் மத்திய அரசு சமீபத்தில் வெளியிட்ட அறிவிக்கை தொடர்பான விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து செய்து வருகிறது. கார்த்திகேயன்.